இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். யோகா பண்றது எவனாவது பெட்ல பூ போடுவானா? பைத்தியம் பைத்தியம் பைத்தியக்காரன் லூசு பாயல. இத்தனை பைத்தியமா? அறிவுதான் உனக்கு. இருங்க, இந்த மாதிரி டென்ஷன் எல்லாம் குறைக்கதாங்க யோகா பண்ணுவாங்க. இன்னொரு தபா யோகா கீகான்னு வாயில குத்திரும். வாயில குத்திடுவீங்களா? யோகா ஏங்க கேடு மண்டான். எப்பா நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்? யோகா பண்ண சொன்னது ஒரு குற்றமா? இதுக்கு எதுக்கு இவங்க இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு போறாங்க? இதுக்கு வர சொன்ன சௌமியா? நாளைக்கு பந்தக்கால் நட போறாங்க. அதுக்கடுத்து 3 நாள்ல கல்யாணம். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இது வரைக்கும் ஒரு பிளான் கூட பண்ணல. இப்படியே போயிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கதிர். இனிமே யார நம்புறது ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ என்னை இப்பவே இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம். என்ன சௌமியா பேசுற? நம்ம ஓடி போன பிரச்சனை குறையாது, இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். சத்யாக்கா கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க, கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி பொறுமையா இருக்க முடியும் கதிர்? உனக்கு எக்ஸாம் இருக்கு, நாளைக்கு நீ டெல்லிக்கு போயிடுவ. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல கதிர். நீ இங்க இருந்தா கூட பக்கத்துலதான் இருக்க, கூப்பிட்டா வந்துருவேங்கிற தைரியத்துல இருப்ப. நாளையோட அதுவும் இல்லாம போயிடும். ரிஸ்க் வேணாம், ப்ளீஸ் வா, நம்ம எங்கேயாவது போயிடலாம் கதிர். பைத்தியக்காரன் யோகா பண்றான யோகா. நல்லா கனவு கண்ட யோகா யோகா இன்னுமா யோகா பண்ணுறான்? நம்மளால முடியாது, எனக்கு மண்டிய வச்சிரும் போல இருக்கு. இங்கே இருந்தா நம்ம பேசாம மொட்டை மாடிக்கு போயிடலாம். எஸ்கேப் ஆயிரு சத்யா. ஏய், நெருப்பு கோழி மாதிரி ஒளிஞ்சது போதும், 2 பேரும் வெளில வாங்க. ஐயோ அம்மா! ஐயோ என்னங்க, என்னாச்சு? ஐயோ என்னங்க ஆச்சு? ஐயோ ரத்தங்க. யம்மா! ஐயோ ரொடி பேபி எப்படி ஆச்சு? காலச்சின. ஐயோ என்னங்க, நகம் பிஞ்சிருச்சு, பாத்துக்க கூடாது. யம்மா ரொம்ப வலிக்குது அவள் பேபி. ஏங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அம்மா சரி சரி வாங்க, மருந்து போட்டுக்கலாம். ஐயோ என்னால ஒரு அடி கூட எடுத்துக்க முடியாது அவள் பேபி. அம்மா யம்மா இல்லையா? சரி அப்ப நீங்க இங்க இருங்க, நான் போய் மெடிசன் கொண்டு வரேன். சரி 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 இங்க இருங்க, வந்துடுறேன். யம்மா ஏய் சீக்கிரம் வெளியே, சீக்கிரம் வாங்கண்ணா. கதிரே கிளம்பு கிளம்பு கிளம்பு. அவளை வரத்துக்குள்ள கிளம்பிரு, தயவு செஞ்சு கிளம்பு போ. இரு இரு இரு, முதுகுக்கு வேற வேலையே இல்லை பொழுதே. ஓ இந்த பைத்தியம் வேற இப்படி வெளியே சுத்தினு இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாம், வா வா என் கூட வா, சீக்கிரம் சீக்கிரம். எப்படியெல்லாம் வளர்ந்த பையன் இப்ப இந்த குப்பத்துக்காரி காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு சொன்னாலும் இவன் திருந்தவே மாட்டான். ச்சே. இப்ப ஓகேங்க, வலிக்கல? பரவாயில்ல அவள் பேபி. சரி வாங்க உள்ள போலாம். ஓகேல? இருங்க இருங்க இருங்க. பாத்து
மெதுவாங்க. அண்ணன், கதிர் மேல எந்த தப்பும் இல்லன்னு நான் தான். ஏய், வாய் மூடு. அன்னைக்கு என்னமோ சத்யா கூட ஆபீஸ்க்கு வந்து நல்ல மாதிரி நடிச்ச. முன்னாடி ஒரு மாதிரி நடிக்கிறது, பின்னாடி ஒரு மாதிரி நடந்துக்கிறது, எல்லாருமே இப்படிதான் இருப்பீங்களா? இதுக்கு பேரு புத்திசாலித்தனம் நினைச்சிட்டு இருக்கல? இல்ல இதுக்கு பேரு துரோகம். நம்ம போய் ஏதாவது சமாளிக்க முடியுதான்னு பாப்போம். சத்யா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமா உங்களால தாங்கவே முடியாது. ஏன்னா உன் மேல அவங்க அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீ பேசினெல்லாம் உண்மை நம்பி நீ இனிமே சௌமியா லைஃப்ல வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீ அவங்கள நம்ப வச்சு கழுத்து இருக்க. இப்போ மட்டும் உங்க ரெண்டு பேரும் இப்படி பார்த்தாங்கன்னா உடஞ்சு போயிருவாங்கடா. சௌமியா, 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 ப்ளீஸ்ண்ணா, வேண்டாண்ணா, ப்ளீஸ். அண்ணா, வேண்டாண்ணா. வா, போ, இப்படி போ, ஒளிஞ்சுக்கோ. என்ன பாக்குற? சித்தப்பா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், ஒளிஞ்சுக்கோ.